அனைவருக்கும் எனது வணக்கம். சரஸ்வதி சிலம்பப்பள்ளியின் சார்பாக இந்த காணொலியை வெளியிடுகிறோம். இந்த காணொலியில் நாம் 4ஆம் பாடமான நாகபாஷை அப்படின்ற ஒரு பயிற்சி, இந்த கம்பை நீட்டி காட்டுதல் அப்படின்ற இந்த பயிற்சிக்கு நாகபாஷை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வச்சுருக்காங்க. நாம் பயிற்சி பண்ணுற இந்த சிலம்ப பாணியின் பெயரும் நாகபாஷை தான். பட் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு பயிற்சியின் ஒரு பெயராகும். இந்த பயிற்சி அலங்காரத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். மேலும் வீடு கட்டுதல்லையும் இதை நம்ம பயன்படுத்துவோம். அடிமுறையில் இது எப்படி பயன்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம 2-3 அடிகள் கொடுத்து நம்ம ஏறி நம்ம காட்டுறப்ப நடுவில் ஒரு சுற்றாக கம்பை நீட்டி காட்டும் ஒரு நிலையில் நம்ம இந்த பயிற்சியை நம்ம செய்வோம். இப்போ நம்ம மேற்கொண்டு இந்த பயிற்சியை எப்படி தொடங்குவது, எப்படி இது செயல்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மாணவர்கள் இதை செய்து காட்டுவாங்க. இப்போ நிலையத்தில் நிற்கிறாங்க. நிலையத்தில் நின்று நாம் 1, 2, 3ன்னு சொல்கிறப்ப அந்த பயிற்சியை கரெக்டாக செய்து காட்டுவாங்க. 1, இதுதான் முதல் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் நம்ம அப்படியே முழுதாக அபவுட் டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பின்னோக்கி திரும்பி கம்பை நல்ல முழு நீளத்துக்கு கம்பை கைகளால் அளந்து பின்னாடி நீட்டி காட்டுறோம். முன்கால் மடங்கியும் பின்கால் நீட்டியும் பார்வை நேராகவும் செய்து காட்டுறாங்க. 2, இந்த ஸ்டெப்பு பேர் கீழ்கூடி எடுத்தல். கீழ்கூடி எடுத்தல்னா கம்பை நம்ம கீழிருந்து மேல்புறமாக உருவி நம்ம நிப்பாட்டுதல். ஸோ அந்த கீழ்கூடி எடுத்து இந்த 2ஆம் நிலைக்கும் வந்திருக்காங்க. இப்போ 3ஆம் ஸ்டெப்பு பண்ணி காட்டுவாங்க. 3, மறுபடியும் அபவுட் டர்ன் திரும்புகிறாங்க. திரும்பின இப்படி இருந்தவங்க திரும்பி அப்படியே ஒரு ஜெர்க் மாதிரியான ஒரு ஆக்ஷன் அப்படி கொடுத்து அப்படி நீட்டி இப்படி காட்டுறாங்க கம்பு. ஸோ இது 3ஆம் நிலை. 4, கீழ்கூடி எடுத்து முன்னோக்கி ஏறி நிற்கிறாங்க. அதே இந்த நிலையத்துல இருந்து மாறாம நிலையத்திலே நிற்கிறாங்க. 4, ஸ்டாப், ஆரம்பம். இப்போ இந்த பயிற்சியை நம்ம மாணவர்கள் இறங்கி காட்டுவாங்க. 4லேருந்து ஆரம்பிப்போம். 4, அபவுட் டர்ன் பண்ணாங்க. கம்பை முழு நீளத்துக்கு நீட்டி நிமிர்ந்து இருந்து பார்க்குறாங்க. உடல் முன்னோக்கி சாயாமல் உடல் நேராக இருக்குது. முன்காலும் பின்காலும் ஒரே கோட்டில் இருக்குது. இவ்வாறு இதை நம்ம ஏறி இறங்கி பயிற்சி பண்ணோம். இப்போ நான் 5 சொல்கிறப்ப கீழ்கூடி கம்பை எடுத்து முன்னோக்கி போவாங்க. 3 சொல்ல போகிறோம். 3, அதே முன்ன ஏறி செய்த அதே பயிற்சியை ரிவர்ஸில் போடுறாங்க. 1, இப்போ எந்த நிலையத்திலேருந்து ஆரம்பித்தாங்களோ அதே நிலையம், அந்த நிலையத்தில் அதாவது இடதுகால் முன்னோக்கியும் வலதுகால் பின்னாடி நீட்டியும் ஆரம்பித்தாங்க. அதே இதில் நிற்கிறாங்க. ஸோ இதுதான் அடிப்படையான நாக பாஷை பயிற்சி. இந்த பயிற்சியில் 4 பிரிவுகள் உண்டு. அதில் முதல் பிரிவு இதுதான். முதல் பிரிவின் பெயர் கீழ்கூடி கம்பெடுத்தல். கீழ்கூடி கம்பெடுத்து ஏறி இறங்குதல். அதுதான் இந்த முதல் பயிற்சி. அடுத்த பயிற்சி மேல்கூடி கம்பெடுத்தல். 3வது சுத்துநாக பாஷை. 4வது சுத்துநாக பாஷையின் 2வது வகை. இப்போ நாம் நாகபாஷை பயிற்சியின் 2வது வகையை நம்ம பார்க்க போகிறோம். மேல்கூடி கம்பெடுத்தல். நிலையத்தில் நிற்கிறாங்க. 1, நன்றாக நல்லா திரும்பி கம்பை நீட்டி நிற்கிறாங்க. நீட்டி காட்டுதல் அப்படின்ற இதில். இப்போ 2ன்னு சொல்கிறப்ப மேல்கூடி கம்பு எடுப்பாங்க. 2, இது பேர் மேல்கூடி எடுத்தல். 3, நல்லா தோலுக்கு நேராக கையை நீட்டி இருக்கணும். நல்ல கம்பை முழு நீளத்துக்கு பிடிச்சிருக்கணும். 4, மேல்கூடி எடுத்து நிலையத்தில் கரெக்டாக நிற்கிறாங்க. கம்போட நுனி என்றைக்குமே நம்ம கண்ணுக்கு நேராக இருக்கணும். இப்போ இறங்க போகிறாங்க. 4,
இப்போ மேல்கூடி எடுத்து இறங்க போகிறாங்க. 3 2 1 ஸ்டாப். இப்போ நாகபாஷை பயிற்சியின் 3வது வகை. இது பேர் நம்ம சுத்து நாகபாஷை அப்படின்னு சொல்கிறோம். சுற்றுவது அல்லது கோதுவது. அப்படி கம்பை இடது போகிறோம் சுற்றுறோம், வலது புறம் சுற்றுறோம், அப்புறம் உருவி திரும்பி நின்று காட்டுறோம். ஸோ அதே மாதிரியான பயிற்சி இது வந்து பார்ப்போம். இதில் வந்து 1 இருபுறமும் சுற்றி திரும்பி கம்பை முழு நீளத்துக்கு நீட்டி காட்டுறாங்க. 2 கீழ்கூடி எடுத்து நின்று காட்டுறாங்க. 3 இருபுறமும் சுற்றி மறுபடியும் திரும்பி எடுத்து காட்டுறாங்க. 4 கீழ்கூடி எடுத்து ஏறி நிற்கிறாங்க. இப்போ நாம் இந்த பயிற்சியில் இறங்குவோம். இறங்குதல் 4 சுற்றி திரும்பி நிற்கிறாங்க. 3 கீழ்கூடி எடுத்து ஏறி நிற்கிறாங்க. 2 மீண்டும் சுற்றி திரும்பி நிற்கிறாங்க. கால்கள்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். 1 கீழ்கூடி நிலையத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ நம்ம அந்த நாகபாஷையிலேயே 4வது வகை சுத்து நாகபாஷையிலேயே மேல்கூடி எடுத்தல், கம்பை எடுத்து எப்படி நம்ம வந்து ஏறி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நிலையத்தில் நிற்கிறாங்க, ஏற போகிறாங்க. 1 சுற்றி சுற்றி திரும்பி நிற்கிறாங்க. 2 மேல்கூடி எடுத்து நிற்கிறாங்க. இப்படி வாங்க, சுற்றி வாங்க. 3 சுற்றி சுற்றி நிற்கிறாங்க. 4 மேல்கூடி எடுத்து நிற்கிறாங்க. இப்போ இறக்க போகிறாங்க. 4 மேல்கூடி எடுக்க போகிறாங்க. 3 இப்போ சுற்றி சுற்றி திரும்ப போகிறாங்க. 2 இப்போ அடுத்ததாக நிலையத்துக்கு வர போகிறாங்க. 1